பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ ஒரு வெற்றி பெற்ற நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் விதமான ஒரு அற்புதமான வீடியோ. அதனால நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஒரு மனிதனுடைய ஒரு பயங்கரமான ஒரு முயற்சி, முன்னெடுப்பு பல இயக்கங்களோட சேர்ந்து ஒரு போராட்டங்களை அறிவித்து, அந்த போராட்டங்கள் மூலம் அயராது பாடுபட்டு ஒரு வெற்றி கண்ட ஒரு ஒரு சம்பவம். சில நாளுக்கு முன்பதாக நானும் பாலாவும் சேர்ந்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். என்னன்னா பாலா இந்த டிபிசியில் நெல்லு போட போயிருக்கும்போது அங்கே நடந்த ஒரு கசப்பான அனுபவங்களை அவர் ஆர்டிஐ மூலம் அவருக்கு நடந்த விஷயங்களை அவர் கேள்வியாக கேட்டு என்ன பண்ணார், சில தகவல்களை வாங்கினார். அந்த வாங்கின தகவல்களை எல்லாம் நானும் பாலாவும் சேர்ந்து இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். ஆர்டிஐ கிடைத்த பதிலை வச்சு இந்த மாதிரி தான் டிபிசி நடக்கணும் அப்படிங்கிற விதிமுறை இருக்குங்கிறத நம்ம அந்த வீடியோவில் சொல்லி அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த அரசாணை பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ண ஒரு அன்புக்குரிய நண்பர், திருவள்ளூர் மாவட்டத்தை சார்ந்தவர், டிபிசியில் இப்படி தான் நடக்கணுமா, இந்த மாதிரி ரூல் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் அதை எடுத்து அந்த ஏரியாவுக்குள்ள டிபிசி நடக்கக்கூடிய இந்த இல்லீகல் விவரங்களை எல்லாம் என்ன செய்தார் அப்படின்னா கேதர் பண்ணி அங்கே தவறுகளை தட்டி கேட்க ஆரம்பிச்சாரு. அப்போ அங்கே நடந்த பயங்கரமான ஒரு குளறுபடி, அவர் மேலேயே வழக்குகள் போடப்பட்டு பல பிரச்சனைகளை அவர் சந்திச்சு, இருந்தாலும் அவர் தொடர் முயற்சியை கையில் விடாம இந்த சட்டம் இப்படி இருக்க, இந்த சட்டத்தை ஏன் நீங்க ஃபாலோ பண்ணலன்னு அவர் போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு பெரிய வெற்றியை கண்டிருக்கிறார். அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சகோதரர் அந்த தொடர்ச்சியா குரல் எழுப்பிட்டே இருந்ததுனால அவர் சில இயக்கங்களை சேர்த்துக்கிட்டு ஒரு போராட்டத்தை முன்னாடி அறிவிக்கிறார். அந்த போராட்டம் கடந்த 12ஆம் தேதி போராட போறோம் அப்படிங்கிற அறிவிப்பை நோட்டீஸ் அடிச்சு விட்டுறாங்க. அந்த நோட்டீஸை வேணா சைட்ல நீங்க பாக்குறீங்க. அதுல பாலா பேரு, என் பேரு, எல்லார் பேருமே போட்டிருந்தாங்க. ஸோ இங்கெல்லாம் வர சொல்லியிருந்தாங்க. நம்ம சூழ்நிலை காரணமாக வர முடியாமல் போயிருச்சு. ஏன்னா போராட்டமே நடக்கல. அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டு வட்டாட்சியர் ஒரு பெரிய ஒரு மீட்டிங் வச்சு சொன்ன கோரிக்கைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவங்களே அவங்க கையால் எழுதி என்ன பண்ணிருக்காங்க, நடைமுறைப்படுத்திருக்காங்க. ஒரு சுற்றறிக்கையை நடைமுறைப்படுத்திருக்காங்க. ஸோ அந்த நிகழ்வுகளை இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கே பேட்டை வட்டம் ஆர்கே பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழக விவசாயிகள் சங்கம் மற்றும் 10 ரூபாய் இயக்கம் மற்றும் பாதிக்கப்பட்டோர் கழகம் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் அறிவித்து தொடர்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக அலுவலர், வேளாண்மை துறை அலுவலர் மற்றும் பிற துறை அலுவலர்களுடன் அமைதி பேச்சுவார்த்தை 12/5/2026 அன்று வட்டாட்சியர் தலைமையில் நடத்தப்பட்டது. அந்த அமைதி பேச்சுவார்த்தை கூட்டத்தில் எந்தெந்த அலுவலர் கலந்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டாட்சியர் ஆர்கே பேட்டை, 2 தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலேருந்து ஒரு அலுவலர் டிஎம் கலந்து கொண்டிருக்கிறாரு. 3வது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்திலிருந்து சூப்பரேசன் அவர் கலந்து கொண்டிருக்கார். 4வது காவல் ஆய்வாளர் ஆர்கே பேட்டை, 5வது உதவி காவல் ஆய்வாளர் ஆர்கே பேட்டை காவல் நிலையம், 6வது வேளாண்மை அலுவலர் ஏஓ ஆர்கே பேட்டை, 7வது பணி ஆய்வாளர் நீர்வளத்துறை ஆர்கே பேட்டை, 8வது உதவி செயற்பொறியாளர் ஆர்கே பேட்டை, 9வது உதவி செயற்பொறியாளர் நீர்வளத்துறை ஆர்கே பேட்டை, 10வது வருவாய் ஆய்வாளர் ஆர்கே பேட்டை பாலாபுரம் எறும்பி குறுவட்டம், 11 கிராம நிர்வாக அலுவலர் செல்லத்தூர் விலங்கானும்பூடி ராஜ நகரம். ஓகே, இவங்கெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட கூறுகள் என்ன அப்படின்னா, 1, திரு மோகன் என்பவர் நேரடி கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்வதில் தலையிடுவதாகவும் அதனை தடுக்க கோரி விவசாயிகள் சங்கம் சார்பாக கோரப்பட்டது. 2, திரு மோகன் என்பவர் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்வதில் தலையிடக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ஆர்கே பேட்டை வட்டாட்சியர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெல் கொள்முதல் நிலையத்தில் முன்னுரிமை அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் சங்கம் சார்பாக கோரப்பட்டது. மேலும் தகவல் பலகையில் முன்னுரிமை பட்டியல் ஒட்டப்பட வேண்டும் என கோரப்பட்டிருக்கிறது. 4, 12/5/2026 முதல் நெல் கொள்முதல் நிலையத்தில் முன்னுரிமை பட்டியல் ஒட்டப்படும் என டிஎன்சிஎஸ்சி மண்டலத்துறை மேலாளர் அவர்கள் தெரிவிக்கப்பட்டது. 5, மேலும் நெல் கொள்முதல் நிலையத்தில் சிசிடிவி கேமரா அமைக்கப்பட வேண்டும் எனவும் புகார் தெரிவிக்க வேண்டிய அலுவலரின் தொலைபேசி எண் தகவல் பலகையில் குறிப்பிட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 6, சிசிடிவி கேமராவை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என டிஎன்சிஎஸ்சி மண்டல துணை மேலாளர் அவர்கள் தெரிவிக்கப்பட்டது. 7, கிராம நிர்வாக அலுவலர் குளத்தில் நேரடியாக ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு அடங்கல் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் சங்கம் சார்பாக கோரப்பட்டது. 8, இனிவரும் காலங்களில் புலத்தணிக்கை செய்து அடங்கல் வழங்குமாறு கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு வட்டாட்சியர் அவர்களால் அறிவுறுத்தப்பட்டது. 9, நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் வட இந்தியர்கள் பணி செய்வதை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரப்பட்டது. 10, நெல் கொள்முதல் செய்ய ரூபாய் 50 வசூல் செய்வதை தடுக்க கோரி விவசாயிகள் சார்பாக கோரப்பட்டது.
11 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் எவ்வித கையூட்டும் பெறக்கூடாது என பட்டியல் எழுத்தருக்கு தெரிவிக்கப்பட்டது. 12 ஆர்கேபேட்டை வட்டத்திற்குட்பட்ட ராஜநாகரம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் இணைக்கப்பட்டுள்ள கிராமங்களுக்கு வருவாய்த்துறை மற்றும் வேளாண்மைத்துறை அலுவலர்களால் பரிந்துரைக்கப்படுகின்றன. அறுவடை பர்பின் அடிப்படையில் நெல் கொள்முதல் செய்யப்படும் என டிஎன்சிஎஸ்சி மண்டல துணை மேலாளர் அவர்களால் தெரிவிக்கப்பட்டது. 13 விவசாயிகளிடம் அறுவடை செய்த நெல்லை முழுவதுமாக கொள்முதல் செய்யும் வரை நேரடி நெல் கொள்முதல் நிலையம் தொடர்ந்து செயல்படும் எனவும் விவசாயிகளுக்கு உறுதி அளிக்கப்பட்டதன் பேரில் மேற்படி சமாதான பேச்சுவார்த்தை முடிவுக்கு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி தங்கள் உண்மையுள்ள அப்படின்னு அந்த வட்டாட்சியர் கையெழுத்து போட்டிருக்காங்க. இதை பெருநரா பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் வருவாய் கோட்டாட்சியர் திருத்தணி, மாவட்ட ஆட்சித்தலைவர் திருவள்ளூர், ஸோ இவங்களுக்கு இதை அனுப்பி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு முன்னெடுப்பு முயற்சி, ஒரு மிகப்பெரிய வெற்றி பாருங்க. அங்க யாரோ ஒருத்தர் புரோக்கர் இடைத்தரகர் உள்ள நுழைஞ்சு அவங்க சொல்றது தான் நெல் போட்டுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. விவசாயிகளை எல்லாம் பெண்டிங்ல போட்டு வச்சிருக்காங்க. அதை குரல் அளிப்பு அதை சரி பண்ணியிருக்காங்க. இனிமே அந்த நபர் தலையிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சிசிடி கேமரா வைக்க சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை அடிப்படையில் அந்த பட்டியல் பேர் ஓட்ட சொல்லியிருக்காங்க. போன் நம்பர் வைக்க சொல்லியிருக்காங்க. எத்தனை விஷயங்கள் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 விஷயங்களை இதெல்லாம் நடைமுறைப்படுத்தணும். ஆனா நடைமுறைப்படுத்தாம இருக்கிறதுனால இதை மறுபடியும் கவனத்துல கொண்டு ஒரு பெரிய போராட்டம் நடத்த போறோம்னு சொன்னதுனால இதை கவனத்துல ஏற்று இப்ப தற்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி வட்டாட்சியரே எல்லாரும் முன்னிலையிலும் கிட்டத்தட்ட ஒரு 12-13 அலுவலர்கள் கலந்து கொண்ட முன்னிலையில இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு அற்புதமான தகவல். ஸோ அந்த நம்ம ஏற்கனவே டிபிசி பத்தி நாங்கள் பேசியிருந்தாலும் ஒரு வீடியோ, அந்த வீடியோ ஒரு லிங்க் வேணாலும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ இந்த வீடியோ வேணும்னாலும் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ அதனால உங்க டிபிசியில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு உங்க ஏரியாவில் அப்படின்னா மறக்காம நீங்களும் இது போன்ற முன்னெடுப்புகளை எடுக்கும்போது தொடர்ச்சியா நீங்க குரல் கொடுக்கும்போது மாற்றங்களை நீங்கள் கொண்டு வர முடியும். எங்க ஏரியாவில் நாங்கள் மாற்றங்களை கொண்டு வந்தோம் அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது நீங்க என்னடா நானும் எங்க ஏரியாவில் மாற்றம் கொண்டு வரேன் அப்படின்னு அந்த சகோதரர் மாற்றத்தை கொண்டு நமக்கு நன்றி தெரிவித்த விதமாக ஆடியோலாம் நம்மளுக்கு அனுப்பியிருந்தாரு. உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நீங்க போராடுங்க. உங்க பின்னாடி தமிழ்நாடு ஆர்டி ஆர்வலர் இயக்கம் எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லிக்க விரும்புகிறேன். பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் நீங்க குரல் கொடுக்கும் பட்சத்துல வெற்றி உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுக்கு இது போன்ற சம்பவங்கள் நம்மளுக்கு நெகிழ்ச்சி ஊட்டுகிறது. மீண்டும் நல்லதவரோடு உங்களை வேறு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.